ஒரு ஆளு கிட்டவா ஏய் ரெடி கையா ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்திஸ்வரம். இன்னைக்கு ஒரு தரமான பிராங்க் வீடியோ பண்ண போனேன். நான் சரவ இன்னைக்கு பிராங்க் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. என்ன பிராங்க் அப்படின்னா கொஞ்சம் கேராக இருக்கிற பிராங்க்கு. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த என்ன பிராங்க்குங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அது என்ன ப்ராங்க் அப்படின்னா, சரவுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். அந்த விஷயத்த பண்ணதாக தான் அந்த விஷயத்த பண்ணி இந்த ப்ராங்க் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா குடிக்காரம் ப்ராங்க்கு. ஆமாம், குடிச்சிட்டு நல்லா மப்போட வந்து சரவகிட்ட வந்து வம்புழுக்கிற மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன். சரவுக்கு வந்து சத்தியமாக பயங்கர இரிட்டேட் ஆயிடுவா. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா முகரை பத்திலே கண்டுபிடிச்சிடுவா. கிட்ட ரூம்குள்ளே வந்தாலே தெரிஞ்சிடுவா குடிச்சிருக்கனா குடிக்கலையான்னு. அதனால வந்து அவள் அதில் கில்லாடி நான் குடிச்சிருக்கேன்னா குடிக்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி எப்படியாச்சும் குடித்த மாதிரி நடித்து பார்க்குறேன். ஸோ எப்படி அதை எடுத்துக்க போகிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வெளியே இருக்கா, வந்துடுவா. அதுக்குள்ளே வந்து ஃபோனை அருங்காமல் செட் பண்ணிவிட்டு எப்படி குடியாரம் படுத்து மல்லாக கிடப்போனோ அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி படுத்துருக்கிறேன். ஸோ வந்தா அப்படின்னா அப்படியே குடியாரம் பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. சரோ இப்போ கொஞ்ச நேரத்தில் உள்ள வர போகிறா. குடியாரம் படுத்துருக்க மாதிரி படுத்துருப்போம். பார்த்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். நான் எப்படி குடிக்காமல் உளர போகிறது இல்லை. அதுக்கு தான் ஒரு குவார்டர் எடுத்து வந்து உளரலான்னு பார்த்தேன். கண்டுபிடிச்சிருவா, எச்சா உளறிடுவேன். அதனால தான் சரி குடிக்காமல் எப்படி குடித்த மாதிரி சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ரெடி பண்ண அடிக்கிறேன். அது குடிக்க மாதிரி இருக்காது, குடிக்காத மாதிரி இருக்கா, நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவன் வந்துடுவா. அதுக்குள்ளே அப்படியே நம்ம படுத்து குடித்த மாதிரி படுத்து கிடப்போம். வரல, வந்துருவா. எங்கடா இன்னும் காடா, நேரம் பார்த்து வரவே மாட்டான். சவுண்டு கேட்குது, சவுண்டு கேட்குது. வந்துடா வந்துடா. ஏய் போய் அடிச்சுட்டு வரலான்னு எந்திரி போலாம். எந்திரி வா. துணி என்ன, என்ன துணி? ஆ என்ன துணி? துணி என்ன துணியை போய் எது துணி போய் அடைச்சிட்டு வராங்க? பாக்கட்டு பாருங்க. சும்மா எல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? எதுக்கு நீ அடிக்கிறா? சும்மா மனசு படுக்கிற இடத்துல அதை வைக்க கால் கிட்டாது. துணி எதுக்கு அடிக்கப்பா? துணி அடிக்க போட முடியாது அவனால. என்ன உனக்கு பிரச்சனை? எடுத்து இதுல போடு. அதெல்லாம் போட முடியாது, அப்புறமா வச்சுக்கலாம்ப்பா. மனசு டயர்டா தூங்க, அதுக்கு எதுக்கு இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கற? பாரு எல்லாம் எப்படி விழுந்துருச்சு. வா, அதெல்லாம் நீ பேசாத தரோம். வாயை மூடிட்டு படுக்கிற. என்ன ஆங்கிள் ஆங்கிளா பேசுற, டைப்பா பேசுற? என்ன டைப்பு டைப்பா என்னத்த பேசுறாங்க? என்னத்தை வச்சு இழுக்கிட்டு இருக்கிற? டைப்பா பேசுற? அடிச்சன்னு வச்சுக்க. என்னடா லொல்லு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? என்னத்த போய் லொல்லு பண்றாங்க?
கிட்டவா நீ வா. ஏய் நீ வாடி. என்ன கிட்ட வா. நான் வரணும். ஆம்பளை விளையாடுறதானே. விளையாடுறாங்களா? உங்களோட விளையாடுறதுக்கு எப்படி மாமன் புள்ள அப்படி மச்சி நிச்சு கூட விளையாடுற. என் லவ்வரோட தான் நான் விளையாடுவேன். ஒரு ஆளு. கிட்டவா. ஏய் ரெடியா கையா? என் முடியல கைய வச்சா யாரு? ஆமாடி ஃபுல்லா அடிச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணுவ நீ? நீ வாங்கி கொடுத்தியா? இல்ல இல்ல மூடு. யாரு கெட்ட வார்த்தை? நீதாடி பேசுற கெட்ட வார்த்தை. ஏடி குடிச்சது நானால நீயாடி? ஏய் இதை யாரு குடிச்சது? ஏய் ஏடா குடிக்கவே இல்லடி. சாமி சண்டாளி நான் குடிக்கவே இல்லை. போதுவா கொஞ்சமாச்சு ஆக்ஷன் பண்ண முடியா? சும்மா குடிச்ச மாதிரி நடிச்ச. அதுக்குள்ள நீ கெட்ட வார்த்தை பேசி இதுல நீ குடிச்சா நான் குடிச்சான்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இப்படித்தான் ஒரு மனுஷன் இவ்வளோ குடியில இறக்குவியா? கையில ஒரே வார்த்தை 2 வாரத்தில் இறக்கி விட்டியா? மொத்த சரக்கு இறங்கிடுச்சு குடிச்சது பூரா. அங்கே பிராங்க் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. இடி கொஞ்ச நேரம் பேச விடுறல பாருங்களேன். எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசி மொத்தது இறக்கி விட்ட? வார்த்தை ஏன் ஜரோ கம்மனே இருக்க மாட்டியா? ஒரு பிராங்க் வீடியோ பண்ணலான்னு நினச்சி ட்ரை பண்ணேன். தேவையில்லாத வேலையை பண்ணி நான் எப்படி இது ஃபுல் பின்ச் பண்ணுறது? நீ ஓவர் ஆக்ஷன் பண்ற. எவ்வளோ எஃபெக்ட் போட்டதெல்லாம் தட்டி விட்டு அது இதுன்னு எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு லெவலாக கொண்டு போகலான் இருந்தேன். நீ லெவலாக கொண்டு போகல, ஓவராக பண்ண. அதுதான் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோம். ஓவர் ஆக்டிங். ஸோ எப்படி ஏங்க ஒரு பிராங்க் வீடியோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? ஒரு பிராங்க் வீடியோ நல்லா பண்ணுறது அதை விட கஷ்டம். முதல்ல ஒரு பிராங்க் வீடியோ பண்ணுறதே கஷ்டம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது கஷ்டம். எவ்வளவோ கேவலமாக திட்டு வாங்கிலாம் பிராங்க் வீடியோ பண்ணலாம்னு நினச்சி பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. எடுத்தோடனே அவள் எதை பேசி நான் குடிச்சேன்னா அவன் குடிச்சானே எனக்கே டவுட் ஆகி போச்சு. மொத்தத்தையும் இறக்கி விட்டான். இனிமேல் பிராங்க் வீடியோ தயவுசெய்து வந்துடாதுக்கிட்ட. சரி இப்போ என்னங்க அந்த பிராங்க் வீடியோ இவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் நான் நினைக்கல. எடுத்து வை. இதை கடைசியில் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறேன். சரி ஓகே இந்த பிராங்க் வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு. சரி ஓகே அந்த பிராங்க் வீடியோ வந்து சொதப்பி வச்சுங்க. நான் முன்னாடி எவ்வளவோ பில்டப் பண்ணி அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் ஓவராக குடிச்சு ஆட்டம் போடுவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். இப்படி கடைசியில் வந்து ஒன்றுக்கு மாற்ற ஊக்காதே அந்த வீடியோ போக நான் நினைக்கவே இல்லை. அது எல்லாம் ஏன் தப்பு தான். ரொம்ப ஏன்னா திடீர்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. நான் குடிச்சினா அவள் குடிச்சினா என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி போட்டு ஐயோ இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் பரவாயில்ல. இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட கேட்டுறேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உண்மையாலுமே நல்லா இல்லை, எங்களுக்கே அது பிடிக்கல. வைக்கிறேன். சரி ஓகே இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வெளிப்படுவது உங்கள் கார்த்தி. பாய்.